ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம்ஸ் டு வசந்தம் சரவணன் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் மிளகு போண்டா, அதாவது உளுந்து வச்சு மிளகு போண்டா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். 100 மிளகு போண்டா இன்றைக்கி நம்ம வீடியோவில் செய்ய போகிறோம். வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம வசந்தம் சரவணன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி 100 மிளகு போண்டா நம்ம செய்ய போகிறோம். அதுக்காக உளுந்தோட அளவு எவ்வளோ எடுத்திருக்கேன்னா 1.5 கிலோ அளவுக்கு உளுந்து வந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம அளந்துட்டுருக்க இந்த டம்ளரில் மொத்தமாக சேர்த்து 8 டம்ளர் அளவுக்கு இந்த உளுந்தோட அளவு வந்து கிடச்சிது. என்னோடய ஃப்ரெண்டு சிஸ்டர் ஒருத்தவங்க அவங்க வீட்டு பூஜைக்காக 100 மிளகு போண்டா செஞ்சு தர முடியுமான்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இப்போ அதுக்காக தான் நான் இன்றைக்கி இந்த பிக் குவான்டிட்டி மிளகு போண்டா செய்ய போகிறேன். இதுக்கு முன்னாடி நானும் இந்த அளவுக்கு ஒரு பிக் குவான்டிட்டியில் இந்த போண்டாவெல்லாம் செஞ்சது கிடையாது. இதுவும் ஃபர்ஸ்ட் டைம் 100 போண்டா வந்து ஒரே டைமில், அதுவும் நான் மட்டும் செய்ய போகிறேன். இப்போ உளுந்தெல்லாம் அளந்து எடுத்துக்கிட்டாச்சு. மொத்தமாக நான் யூஸ் பண்ணுறேன் இந்த டம்ளருக்கு 8 டம்ளர் அளவுக்கு உளுந்து கிடச்சிருக்கு. இப்போ இதை தண்ணி ஊற்றி ஒரு 2-3 டைம் இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதை ஊற வச்சிடணும். இந்த உளுந்து ஒரு 1 மணி நேரத்துக்கு வந்து நல்லா ஊறிட்டுருக்கட்டும். அப்போ தான் நமக்கு மாவு வந்து நல்லா கிடைக்கும். இப்போ இதை நல்லா கழுவிட்டு தண்ணி ஊற்றி இதை ஊற வச்சுக்கலாம். இப்போ உளுந்து நல்லா கழுவியாச்சு. இப்போ இதை தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சுக்கணும். இப்போ தண்ணி ஊற்றிட்டு இதை மூடி போட்டு அப்படியே வச்சிடலாம். இப்போ அடுத்ததாக கொஞ்சமாக பச்சரிசி வந்து எடுத்துக்கிறேன். ஒரு டம்ளர் அளவுக்கு. நம்ம எந்த டம்ளரால் உளுந்து அளந்துக்கிட்டோமோ அதே டம்ளரில் 1 டம்ளர் அளவுக்கு பச்சரிசி வந்து எடுத்துக்கிறேன். நார்மலாக நம்ம 1 டம்ளருக்கு வந்து உளுந்து வடைக்காக நம்ம அரைக்கும் போது என்ன பண்ணுவோம்னா, ஒரு 1/4 டம்ளருக்கு கொஞ்சம் கம்மியாக வந்து பச்சரிசி எடுத்து அதையும் வந்து ஊற வச்சு இந்த உளுந்து மாவோடு அரைச்சிப்போம். இன்றைக்கி வந்து மொத்தமாக 8 டம்ளர் அளவுக்கு எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து இந்த குவான்டிட்டி கரெக்டாக இருக்கும்னு தோணுச்சு. அதனால் வந்து 1 டம்ளர் அளவுக்கு பச்சரிசி வந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதையும் நல்லா கழுவிட்டு இதையும் நம்ம இந்த உளுந்தோடு சேர்த்து ஊற வச்சுக்கலாம் தண்ணி ஊற்றி. இப்போ 1 மணி நேரத்துக்கு அப்புறமா நம்ம ஊற வச்ச அரிசியும் உளுந்தும் எடுத்து பார்த்துடலாம். பாருங்கள், நம்ம எந்த அளவுக்கு உளுந்து சேர்த்தோம், நல்லா அந்த பாத்திரம் முழுக்க நல்லா உப்பி நல்லா ஊறி வந்துருந்துச்சு. இப்போ ஃபஸ்ட்டு கிரைண்டரை நல்லா கழுவிட்டு அதில் நம்ம ஊற வச்சுருக்க அரிசியை வந்து இதில் சேர்த்துப்போம். நம்ம உளுந்தோடு சேர்த்து அரிசியை வந்து அரைக்கக்கூடாது. சம்டைம்ஸ் வந்து அரிசி பார்த்திங்கன்னா அரைப்படாமல் இருக்கும். அதனால் ஃபர்ஸ்ட்டு நம்ம அரிசியை சேர்த்துட்டு அதை நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு அதுக்கப்புறமா இது கூட நம்ம உளுந்து சேர்த்து அரைச்சிக்கணும். வடை மாவுக்கு செய்யும்போது இப்படி தான் செஞ்சுக்கணும். நம்ம எதுக்காக இதில் வந்து அரிசி வந்து சேர்த்துக்கிறோம்னா, அரிசி வந்து சேர்த்துட்டு நம்ம வடை மாவு அரைக்கும் போது வடை வந்து ரொம்பவே வந்து கிறிஸ்பியாக இருக்கும். அது வடையாக இருந்தாலும் சரி, போண்டாவாக இருந்தாலும் சரி. நம்ம வெறுமனே உளுந்து மாவோடு செய்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி கொஞ்சமாக வந்து நம்ம அரிசி சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கிட்டோம்னா இந்த வடை மாவை வச்சு போண்டா வடை செய்யும்போது அது ரொம்பவே கூடுதலாக நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். நம்ம ஹோட்டலில் கடைகள்லாம் பார்த்துருப்போம். இந்த மாதிரி தான் அது கூட கொஞ்சம் போல் வந்து ரைஸ் ஃப்ளோர் வந்து சேர்த்துருப்பாங்க. நம்ம ஆனால் அதுக்கு பதிலாக ரைஸ் வந்து ஊற வச்சு மாவு அரைக்கும் போது சேர்த்து இந்த மாதிரி அரைச்சிக்கிட்டோம்னா இன்னுமே ஈஸியாக இருக்கும். பாருங்கள், நல்லா வந்து நம்ம சேர்த்துக்கிட்ட இந்த பச்சரிசி வந்து நல்லா அரைஞ்சு நல்லா இந்த மாதிரி மாவாக நல்லா கிடைக்கணும். கொரப்பாலாம் அரைக்கக்கூடாது. நல்லா ஃபைனாக அரைப்பட்ட பிறகு நம்ம இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எடுத்து வச்சுருக்க உளுந்தை வந்து சேர்த்துக்கலாம். இப்போது இதில் நம்ம ஊற வச்சுருக்க உளுந்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இதில் சேர்த்துக்கலாம். என்னோடய கிரைண்டர் வந்து ரொம்பவே சின்ன கிரைண்டர் தான். அதனால் நம்ம எடுத்துக்கிட்டால் இந்த 1.5 கிலோ அளவுக்கு உளுந்து வந்து நான் ஒரு 5 டைம் வந்து இந்த கிரைண்டரில் போட்டு அரைச்சி மாவு எடுக்கிற மாதிரி இருந்துச்சு. இந்த மாவு அரைக்கிறதுக்கு தான் எனக்கு அவ்வளோ நேரம் எடுத்துக்கிச்சு. உளுந்து போண்டா போடுறதுக்கு கூட அவ்வளோ டைம் ஆகலை. ஆனால் இந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிரைண்டரும் சூடாகக்கூடாது, அதனால் பார்த்து பார்த்து அரைச்சி எடுக்க தான் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், நல்லா உளுந்து வந்து உப்பி வந்துட்டுருக்கு. பாருங்கள், நம்ம அரைச்சிருக்க இந்த உளுந்து மாவு வந்து ஒரு ஸ்பூனால் எடுத்து ஒரு கரண்டியால் எடுத்து இந்த மாதிரி கவுத்தி பார்த்தோம்னா அது வந்து அப்படியே விழுகாமல் அப்படியே நிற்கும். அந்த மாதிரி இருக்கிறது தான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. நம்ம இந்த அளவில் எடுத்தால் தான் உளுந்து போண்டாவோ இல்லை வடையோ பார்த்திங்கன்னா எண்ணெய் குடிக்காமல் நல்லா கிறிஸ்பியாக புசு புசுன்னு கிடைக்கும்.
அதனால நம்ம உளுந்து வந்து வடைக்காக அரைக்கும்போது எப்பவும் தண்ணி லேசா தெளிச்சு அரைச்சுக்கணும். நான் இந்த உளுந்து சேர்த்து அரைக்கும்போது பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமா தான் லேசா தண்ணி மட்டும் தெளிச்சு விட்டுக்கிட்டேன். அவ்வளோதான், தண்ணிய வந்து ஊத்தலாம் கிடையாது. இப்போ பாருங்க, செகண்ட் செட்டு மாவு அரைக்கும்போது காமிக்கிறேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் செட் மாவு வந்து நான் கொஞ்சம் நெறையவே உளுந்து போட்டிருந்தேன். அதனால கிரைண்டர் ஃபுல்லாவே வந்துருச்சு. எந்த அளவுக்கு நல்லா திக்கா உளுந்து மாவு வந்து கிடைக்குது பாருங்க. இந்த மாதிரி உளுந்து மாவு கெட்டியா கிடைக்கணும்னா, நம்ம லேசா வந்து தண்ணி தெளிச்சு விட்டு அரைச்சு எடுத்துக்கணும். தண்ணி வந்து ஊத்தக்கூடாது. உளுந்து வந்து ஊறி இருக்கும் இல்லையா? அதில இருக்க தண்ணியே வந்து வடை மாவு அரைக்கிறதுக்கு போதுமானதா இருக்கும். தேவைப்பட்டா மட்டும் லேசா நம்ம தண்ணி தெளிச்சு விட்டு இந்த மாரி கெட்டியா அரைச்சு எடுத்துக்கணும். அதே மாரி வடைக்கும், போண்டாவுக்கும் நம்ம மாவு அரைக்கும்போது பார்த்திங்கன்னா, உளுந்து மாவு ரொம்ப ஃபைனா வந்து அரைஞ்சு வரணும்னு அவசியம் இல்ல. கொஞ்சம் லேசான கொரகொரப்புல இருந்தா இன்னுமே நல்லா கிறிஸ்பியா கிடைக்கும். இப்போ அடுத்ததா ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு, ஒரு பெரிய சைஸ் வாணலிய வந்து வச்சிருக்கேன். அதில ஒரு 2 லிட்டர் போல நான் இன்னைக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஏன்னா நம்ம 100 போண்டா செய்யணும். அதுக்கு வந்து இந்த எண்ணெயோட அளவு வந்து கரெக்ட்டா இருக்கும். நம்ம எண்ணெய் கொஞ்சமா எடுத்துக்கிட்டோம்னா, ரொம்ப நேரம் நம்ம போண்டா வந்து போட்டு போட்டு எடுக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இந்த எண்ணெய் நல்லா காயட்டும். அதுக்குள்ள நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க உளுந்து மாவுல உப்பு சேர்த்துட்டு, அது கூட மிளகும் கொஞ்சம் தட்டி சேர்த்துக்கணும். மிளகு போண்டா தான் இன்னைக்கு நம்ம செய்ய போறோம். அதனால அத நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். பாருங்க, ஒரு பெரிய சைஸு வாளி நெறைய எனக்கு வந்து உளுந்து மாவு கிடைச்சிருந்தது. நல்ல கெட்டியான உளுந்து மாவு. இப்போ இதில இந்த உளுந்து மாவுக்கு தேவையான அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா வந்து பீட் பண்ணி விட்டுக்கணும். இப்போ உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டாச்சு. அடுத்ததாக இதில் கொஞ்சமாக பெப்பர் வந்து தட்டி வச்சுருந்தேன். அந்த பெப்பரையும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நான் ஆல்ரெடி கொஞ்சம் பெப்பர் சேர்த்து கலந்து வச்சுருந்தேன். இப்போ மறுபடிக்கும் கொஞ்சமாக பெப்பர் எடுத்து அதை நல்லா 1, 2 நல்லா தட்டி எடுத்துக்கணும். தட்டி எடுத்துட்டு அதுக்கப்புறமா இது கூட சேர்த்துக்கலாம். நம்ம முழுசாக கூட வந்துட்டு பெப்பர் சேர்த்துக்கலாம். இருந்தாலும் நம்ம குட்டி பசங்கள்லாம் சாப்பிடும்போது நம்ம இந்த மாதிரி மிளகு தட்டி சேர்த்துக்கிட்டோம்னா, அவங்க வந்து இந்த மிளகெல்லாம் வந்து தனியாக ஒதுக்கி வைக்காமல் அப்படியே வடையோடு சேர்த்து சாப்பிட்டுக்குவாங்க. அதனால தான் இந்த மிளகை வந்து 1, 2 தட்டி இது கூட சேர்த்துக்கிறேன். பாருங்கள், இந்த மாவு எந்த அளவுக்கு வந்து திக்காக கெட்டியாக அரைச்சி எடுத்துருக்கோன்னு பாருங்கள். இந்த மாதிரி மிளகை 1, 2 நல்லா தட்டி எடுத்து வச்சுக்கணும். அதை வந்து இந்த மாவோட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை மறுபடிக்கும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு மாவு கெட்டியாக இருந்தால் தான் எண்ணெய் குடிக்காமல் நல்லா ஒரு கிறிஸ்பியான போண்டா வந்து நமக்கு கிடைக்கும். இல்லைன்னா நல்லா சொத சொதன்னு வந்து ஆகிடும் தண்ணி அதிகமாக இருந்துச்சுன்னா. இப்போ அவ்வளோதான், நம்மளோட போண்டா மாவு ரெடி. இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சா என்னன்னு சொல்லிட்டு கொஞ்சமாக மாவு சேர்த்து செக் பண்ணியாச்சு. செக் பண்ணிவிட்டு இப்போ அடுத்ததாக ஒவ்வொரு போண்டாவாக நம்ம இதில் சேர்த்து எடுத்துக்கலாம். நம்ம இந்த மாதிரி உளுந்து வடை இல்லை போண்டா செய்யும்போது அடுப்போட ஃப்ளேம் பார்த்திங்கன்னா நல்லா மீடியமோட கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கணும். அப்போ தான் எண்ணெய் குடிக்காமல் நல்லா புசு புசுன்னு போண்டா கிடைக்கும். இப்போ ஃபர்ஸ்ட்டு செட்டு போண்டா வந்து போட்டு எடுத்தாச்சு. இப்போ அடுத்ததாக செகண்ட் செட்டு போண்டாவும் இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். பாருங்கள், நம்ம உளுந்து மாவு கையால் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா அழகாக இந்த மாதிரி உருண்டையாக கிடைக்கும். அதே மாதிரி நம்ம எண்ணெயில் சேர்த்துக்கும் போதும் அப்படியே உள்ளே போய் அடியில் தங்காமல் அப்படியே மேலேயே மிதக்கும். அந்த மாதிரி இருந்தால் தான் நம்ம கரெக்டான அளவில் மாவை அரைச்சி எடுத்துருக்கோன்னு அர்த்தம். ஒவ்வொரு போண்டாவும் போடும்போது பார்த்துருப்பீங்க, அழகாக அப்படியே மேலேயே மிதக்க ஆரம்பிச்சிருச்சு. எண்ணெய்க்குள்ளே போகவே இல்லை மாவு. அந்த மாதிரி இருந்தால் தான் நல்லா எண்ணெய் குடிக்காமல் நல்லா கிறிஸ்பியான போண்டா வந்து கிடைக்கும். சப்போஸ் உங்களுக்கு வந்து எண்ணெய்க்கு அடியில் போய் தங்கி எண்ணெய் ரொம்ப இழுக்கிற மாதிரி இருந்ததுன்னா, அந்த டைம் நம்ம கொஞ்சமாக வந்து அரிசி மாவு அது கூட சேர்த்துக்கிட்டோம்னா கரெக்டாக இருக்கும், எண்ணெய் குடிக்காமல் கிடைக்கும். அதே மாதிரி நம்ம உளுந்து வடையோட போண்டா வந்து நம்ம செய்யும்போது ரொம்ப அதை ஷேப்லாம் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. சும்மா கையாலே நம்ம எடுத்து குட்டி குட்டி உருண்டையாக எடுத்து சேர்த்துக்கிட்டோம்னா அழகாக ஒரு குண்டு குண்டான போண்டா வந்து கிடைக்கும். அப்படி கையால் எடுத்து போட முடியலனா இந்த மாதிரி ஒரு குட்டியான ஒரு கரண்டியை வச்சுக்கிட்டு அந்த கரண்டியால் நம்ம மாவு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டோம்னா அதுவுமே நல்ல ஒரு போண்டாவாக நல்லா உருண்டையான போண்டாவாக கிடைக்கும். இப்போ நான் ஒரு சின்ன கரண்டியை வச்சு அதில் மாவு வச்சு சேர்த்துக்கிட்டேன். இப்போ அதில் இருக்க போண்டாலாம் எப்படி இருக்குது பாருங்கள், நல்லா அழகாக வந்துச்சு.
நல்லா ஒரு சைடு வெந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து இத கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே திருப்பி விட்டுக்கணும். அந்த மாரி திருப்பி விட்டோம்னா, நல்லா எல்லா சைடும் வந்து ஈவனா வெந்து நல்லா கிரிஸ்பியா கிடைச்சது போண்டா. நல்லா குண்டு குண்டான போண்டா கிடைச்சது. நம்ம இந்த மாரி திருப்பி போடாம விட்டுட்டோம் அப்படின்னாக்கா, ஒரு சைடு மட்டும் நல்லா வெந்து, ஒரு சைடு வந்து வேகாம அந்த போண்டாக்குள்ள அப்படியே இருக்கும். அதனால வந்து இந்த போண்டா செய்யும்போது, நம்ம அடிக்கடி இத வந்து திருப்பி விட்டுட்டே இருக்கணும். அப்பதான் நமக்கு எல்லா சைடும் நல்லா ஈவனா கிரிஸ்பியான நல்லா வெந்து போயிட்டு நல்லா நல்லா கடைகள்ல இருக்க மாதிரியான ஒரு கிரிஸ்பியான போண்டா வந்து நமக்கு கிடைக்கும். ஒரு 35லேருந்து 45 மினிட்ஸ்க்குள்ள இந்த எல்லா போண்டாவுமே செஞ்சு எடுத்தாச்சு. மொத்தமா ஒரு 120லேருந்து 130 போண்டா கிட்ட இந்த எண்ணெய்க்குள்ள போட்டு எடுத்திருந்தேன். இப்போ அவ்வளோதான். ஆல்மோஸ்ட் போண்டா எல்லாமே செஞ்சு முடிச்சாச்சு. உளுந்து போண்டா வந்து ரொம்பவே சிம்பிளான ஒரு ரெசிபி தான். கொஞ்ச நேரத்திலே நம்ம சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம். இது மாவு மட்டும் நம்ம கரெக்டான கன்சிஸ்டன்சில எடுத்துக்கிட்டோம்னா, அழகா எண்ணெய் குடிக்காம நல்ல ஒரு சூப்பரான கிரிஸ்பியான போண்டா அல்லது வடை வந்து நம்ம ஈஸியா செஞ்சு முடிச்சிடலாம். இதில வேலையே மாவு அரைக்கிறது மட்டும்தான். மற்றபடி நமக்கு இந்த போண்டா, வடையெல்லாம் சட்டு சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம். அதுவும் நம்ம போண்டாவா போடும்போது இன்னுமே வேலை வந்து நமக்கு ரொம்பவே கம்மியா தான் இருந்துச்சு. டைம்க்கு குடுக்கணும்னு சொல்லிட்டு வேக வேகமா செஞ்சுட்டு இருந்ததால, அடுப்பு மட்டும் நல்லாவே கலவரமா இருந்தது. அதுவும் 100 போண்டா நம்ம செய்றோம் இல்லையா? வேக வேகமா செஞ்சுட்ருந்தேன். அடுப்பு மட்டும் தான் கொஞ்சம் கலவரமாயிடுச்சு. மத்தபடி மீதி எல்லாம் போண்டாவெல்லாம் நல்லா சீக்கிரமாவே வந்துருச்சு. ஒரு பெரிய சைஸ் கிரைண்டர் இருந்திருந்தா, இன்னுமே வேலை வந்து ரொம்பவே ஈஸியாவே முடிஞ்சிருந்திருக்கும். இப்ப பாருங்க, நம்மளோட போண்டா வந்து சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. 130 போண்டா இந்த 130 போண்டாவும் ஒரே தட்டில் வந்து வைக்க முடியல. அதனால் நான் வந்து இன்னொரு பாத்திரத்தில் வந்து கொஞ்சம் தனியாக மாற்றி வச்சுருந்தேன். இப்போ நம்ம எடுத்துக்கிட்ட வடை மாவுலே பார்த்திங்கன்னா, ஒரு 1/2 கிலோ அளவுக்கு ஒரு சின்ன சில்வர் டப்பா அளவுக்கு மாவு வந்து மீதம் இருந்துச்சு. இருந்தாலும் அவங்க ஒரு 100 போண்டா மட்டும்தான் கேட்டிருந்தாங்க. அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லி ஒரு 130 போண்டா அளவுக்கு செஞ்சுட்டு மீதி மாவை அவங்கக்கிட்டே கொடுத்தாச்சு. இந்த அளவுக்கு சூப்பரா நம்மளால வீட்லயே போண்டா செய்ய முடியும்னா, நம்ம கடைகள்ல ஆர்டர் குடுக்கணும்னு அவசியம் இல்ல. ஏதாவது விசேஷம்னா கூட நம்மளே ஓகே ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பா இந்த மிளகு போண்டாவ இதே மெத்தட்ல உங்க வீட்ல செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா, உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.